அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் டியர்ஸ். இன்றைக்கி குக்கிங் வீடியோ கிடையாது. இன்றைக்கி வேறு லெவல் டிப்ஸ் ஐடியாஸோடு தான் வந்திருக்குறேன். ஸோ வீட்டில் எல்லாருக்குமே கம்பல்சரி தெரிஞ்சிருக்க வேண்டிய டிப்ஸ் இது எல்லாமே. பட் யூடியூப் வேறு எந்த சேனல்லையும் உங்களுக்கு கிடைக்காது. என் சேனலில் மட்டும்தான் இருக்கும் இந்த ஐடியாஸ் எல்லாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது ஃபஸ்ட் ஐடியா பார்க்கலாம். இந்த சோப் வந்து ரேஷன் கடையில் தான் நான் வாங்கினேன். நல்லா இருக்குது இந்த சோப் ஆக்சுவலி. அதனால தான் பாக்ஸ் தெரிகிற மாதிரி வச்சுருக்கிறேன். நீங்களும் யூஸ் பண்ணுங்கள். பிம்பிள்ஸ்க்கும் ஃபேஸ் ட்ரையாக இருந்துச்சுன்னா இது நல்லா ஒர்க் ஆகுது. நான் வந்து இதை கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பெரிய சோப் வீட்டில் இருந்துச்சுன்னா நம்ம எடுத்து இந்த மாதிரி குளிக்கிறப்போ பிடிக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா அது ஸ்லிப்பாக வந்து கீழே விழுந்துடும். ஸோ காரணம் என்னென்னா நம்ம கைக்கு வந்து அடக்கமாக இருக்காது. அண்ட் குழந்தைங்க இருந்தால் பாவம் சொல்லவா வேணும், அவங்களுக்கு வந்து ரொம்ப இன்னும் கஷ்டமாயிடும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு கீரல் போட்டு இந்த மாதிரி நடுவில் கட் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள் பெரிய சோப்பு. நான் வந்து 2 சோப் வாங்கி வந்தேன். இதை வந்து நல்லா இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா நல்லா கேக் மாதிரி கட் ஆகுது. ஸோ இந்த சோப்பு வந்து இப்போ 2 பங்காக பண்ணிவிட்டேன். ஸோ லேடிஸ் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த ஒரு பங்கை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது ஒரு சைடு தொரப்பாக இருக்கிறதால வந்து வழுக்காது, கையில் வாட்டமாக இருக்கும். அண்ட் குழந்தைங்க இருந்தாங்கன்னா இதை இன்னும் 2 பண்ணிவிட்டு அவங்களுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து கம்ஃபர்ட்டாக வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஒன்று எடுத்து நான் யூஸ் பண்ணி வச்சிடுறேன், பாக்ஸில் போட்டு ஒன்று யூஸ் பண்ணுறதுக்கு வச்சுக்கிறேன். எங்கள் வீட்டில் குழந்தைங்க இல்லை, அதனால இந்த சைஸே எனக்கு போதும். நெக்ஸ்ட் ஐடியாவுக்கு நம்ம போகலாம். இது வந்து ஃப்ரிட்ஜில் வந்து நான் சாப்பாடு ரொட்டி வச்சுருக்கிறேன். ஃபஸ்ட்டு ஃபுட்டு வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்த சொல்கிறேன். மத்தியானம் வந்து சாப்பாடு செஞ்சால் இப்போ வெயிலுக்கு நிற்கவே மாட்டேங்குது. மெயினாக வந்து இது குளிர் காலத்தில் இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ் ஆகும். இப்போ மழை வேறு ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த சாப்பாடு எல்லாமே வந்து ஒரு இடத்துல பண்ணிடலாம். சாப்பாடு நல்லா அரிசியாக இருக்குது, நல்லா சில்லுன்னு இருக்குது. ஸோ இந்த சாப்பாடு எல்லாம் ஒரு பக்கமாக பண்ணிடலாம். இந்த ரொட்டி பாருங்கள் எந்த மாதிரி இருக்குது, நல்லா ஹார்டாக லப்பர் மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கா. இப்போ வந்து ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இந்த தேக்ஷாவில் அதாவது சாப்பாடு இருக்குது, அதில் மொத்தம் 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிடுறேன். சாப்பாடு குவான்டிட்டி அதிகமாக இருந்தால் 1 கிளாஸ் தண்ணி அது சேர்த்துக்குங்க. இப்போ இந்த ரொட்டி, அந்த லப்பர் மாதிரி இருக்கிற ரொட்டி அதை அப்படியே இதில் வச்சிடறேன். இது வந்து காலையில் செஞ்ச ரொட்டி. ஸோ இதை மூடிட்டு என்ன பண்ணணும்னா அப்படியே ஸ்டவ் மேலே வச்சுட்டு நல்லா ஹை ஃப்ளேம் வச்சு விடுங்க. அது ரொம்ப முக்கியம். ஒரு 2 நிமிஷத்துக்காக மட்டுமே. அது நல்லா வந்து மூடி விட்டுட்டு ஏதாவது நல்லா வெயிட்டாக இருந்துச்சுன்னா அதுக்கு மேலே வச்சுடுங்க. நான் குக்கரோட மூடியே வச்சு விட்டுறேன். ஹை ஃப்ளேம் 2 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வச்சுடுங்க. அதுக்கப்புறம் வந்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். நல்லா சுட சுட இப்போவே ஃப்ரெஷ்ஷாக செஞ்ச சாப்பாடு மாதிரி இருக்குது. கூடவே ரொட்டி பாருங்கள், அதுவும் வந்து நார்மலாக நம்ம செய்கிறப்போ இருக்கிறத விட ரொம்ப ரொம்ப சாஃப்டாக வந்து ரொட்டி ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து குழம்பு வந்து இந்த மாதிரி மத்தியானம் சாப்பிட்றப்போ நல்லா கலக்கி எடுத்து போடுவோம். ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா இந்த வெயிலுக்கு ஈவினிங்குள்ளே வந்து கெட்டு போயிடுது. ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுங்கள், உடனே அதாவது சாப்பிட்டதுக்கப்புறம் உடனே ஸ்டவ் மேலே வச்சு நல்லா கொதிக்க வச்சுடுங்க. இந்த மாதிரி ஒரு பக்கம் கூட காலியாக இருக்கக்கூடாது, அந்த மாதிரி கொதிக்க வச்சுடுங்க. இல்லை நைட்டுக்கு அந்த மாதிரி குழம்பு மிச்சமாச்சு அப்படின்னா நீங்கள் நாளைக்கு வைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி உடனே சூடு பண்ணி வேறு பாத்திரத்தில் எடுத்து நீங்கள் வச்சிங்கன்னா சாப்பிட்றப்போ நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், அன்றைக்கே செஞ்ச மாதிரி. அண்ட் அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். அதாவது துணி மடிக்கிறப்போ பனியன் இந்த மாதிரி இங்கே பாருங்கள் பிடிச்சி நல்லா நீட்டி போட்டுட்டு அதுக்கப்புறம் கையெல்லாம் இந்த மாதிரி மடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரோல் பண்ணிகிட்டே வாங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதால வந்து பீரோவில் உங்களுக்கு நிறைய ஸ்பேஸ் பற்றும். அண்ட் இதை மாதிரி பண்ணிவிட்டு இதை அப்படியே வந்து லாக் பண்ணி விட்டுட்டிங்கன்னா இதை வந்து நீங்கள் ட்ராவலுக்கு போகிறப்போ எடுத்துன்னு போகலாம். அண்ட் பீரோவில் இந்த மாதிரி வச்சிங்கன்னா ஆல்ரெடி நம்ம வச்சுருக்கிறோம், அங்கே கொஞ்சம் ஸ்பேஸ் கம்மியாக இருக்குன்னா இந்த மாதிரி பண்ணி நீங்கள் வச்சிடலாம். நான் எந்த மாதிரி பண்ணுறேன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக மொத்தம் பண்ணினோம் ரெடி ஆகிடுச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து துணி வந்து நான் இந்த மாதிரி தான் வச்சுருக்கிறேன். இங்கே பாருங்கள் ஒரு சைடு வந்து ஜீன்ஸ் வச்சுருக்கிறேன், ஒரு சைடு ஷேர்ட்ஸ் வச்சுருக்கிறேன், ஒரு சைடு வந்து டிஷர்ட் வச்சுருக்கிறேன். அப்போ தான் வந்து கலக்காமல் வச்சுருப்பாங்க. இல்லைன்னா எல்லா துணியை வந்து இது எங்கே அது இங்கே தேடி எல்லாமே நாஸ்தி ஆகிடும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம சோப்பு பீரோக்குள்ளே வந்து வாசனைக்காக இந்த மாதிரி ஏதாவது கற்பூரம் அதெல்லாம் வைப்போம். அந்த மாதிரி சில பேருக்கு ஆகாது, இல்லை சில டைம் இல்லை அப்படின்றப்போ இந்த மாதிரி ஏதாவது ஒரு வாசனை சோப்பு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த சோப்பு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதோட வேஸ்ட்டு கவர் இருக்குல்லையா அது எடுத்துக்கலாம். அண்ட் மெயினானது வந்து அந்த கற்பூரம் எல்லாம் வச்சிங்கன்னா உங்கள் பட்டு சேரீ அதுக்கப்புறம் ஜம்கி இருக்கிற சேரீ எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கருப்பாயிடும் அப்படின்றாங்க. அதுக்காக இந்த மாதிரி வாசனை சோப்போட கவர் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா சம்பியும் கருப்பாகாது, நமக்கு வாசனையும் நல்லா இருக்கும். அண்ட் இந்த மாதிரி ஜென்ஸோட ட்ரெஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மேலே இந்த மாதிரி மேலோட்டமாக துணி அதிகமாக இருக்கிறதால நான் வந்து ஹோல் மேலே வர மாதிரி வைக்கிறேன். அண்ட் பனியன் கூட பாருங்கள் நான் ரவுண்ட் பண்ணி உருட்டி வச்சுருக்கிறதால எனக்கு நிறைய ஸ்பேஸ் கிடச்சிருக்கு. ஒரு ரேக்கில் வந்து நிறைய துணியும் பற்றிடுச்சு. அடுத்த குறிப்புக்கு போகலாம். நம்ம நார்மல் வீடியோவில் பார்த்துருப்போம். இந்த மாதிரி பால் பொங்கி வரும்போது மேலே ஒரு கரண்டி வைப்பாங்க, வச்ச உடனே அது வந்து அப்படியே அடங்கிடும். ஸோ இதுக்கான மேஜிக் என்ன, இதுக்கான ரியாலிட்டி என்ன, எப்படி யூஸ் பண்ணலான்னு நான் சொல்கிறேன். இங்கே பாருங்கள் நல்லா ஹை ஃப்ளேம் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் பால் பொங்குறப்போ மேலே கரண்டி வச்சுட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு உங்களுக்கு மேலேருந்து காட்டுறதால கரண்டி வச்சதால தான் பால் பொங்காமல் இருக்குது அப்படின்ற மாதிரி தெரியும். அது சுத்தமாக
பொய் அது. ஸோ பால் வந்து நம்ம சிம்மில் வச்சு கூட சில டைமில் பொங்கிடும். அந்த மாதிரி பொங்காமல் இருக்க நீங்கள் கரண்டி வச்சிங்கன்னா அது வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு டிப்ஸ் பார்க்கலாம். ஸோ நான் தவா வந்து நல்லா சூடு பண்ணிவிட்டு இந்த ரொட்டி பார்த்திங்கன்னா மத்தியானம் ரொட்டி நான் அதையும் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஏதாவது கெட்டு போய்டும்ன்ற பயம் தான், வேறு எதுவும் கிடையாது. இந்த வெயிலுக்காக தான், இல்லைன்னா நான் இந்த மாதிரி பண்ண மாட்டேன். ஸோ இந்த மாதிரி வச்சதால் இங்கே பாருங்கள் ரொட்டி வந்து நல்லா ஹார்டாக ஆகிட்டு இருக்குது. ஸோ இதுக்கு நீங்கள் எண்ணெய் சேர்க்காமல் நம்ம எண்ணெய் போடுற மாதிரி நல்லா தாராளமாக தண்ணி வச்சுக்கிட்டு கரண்டியாக நம்ம இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றுற மாதிரி சுற்றி ஊற்றி விடுங்க. அந்த மாதிரி ஊற்றுறப்போ நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வைங்க. வச்சுட்டு மேலே ஒரு கரண்டி ஊற்றிடலாம். ஃபைனலாக ஊற்றிட்டு அந்த தண்ணி கொஞ்ச நேரம் நல்லா ட்ரை ஆகுற வரைக்கும் நம்ம அப்படியே விட்டுடலாம். நம்ம லேஸாக நம்ம ரொட்டி திருப்புற மாதிரி இந்த மாதிரி ஆட்டணும், திருப்பக்கூடாது. இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருந்தோம்னா தண்ணி ட்ரை ஆகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் அதை அப்படியே ரொட்டி வந்து நம்ம திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டுட்டு ஆக்சுவலி இது ரொட்டி கிடையாது, பரோட்டா. ஸோ திருப்பி போட்டுட்டு கூட ரொம்ப தண்ணி சேர்க்க தேவையில்லை. ஏன்னா ஆல்ரெடி நிறைய சேர்த்துட்டோம். சும்மா ஒரு கரண்டி அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா உங்களுக்கு நல்லா முறுமுறு வேணும் அப்படின்றப்போ நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நல்லா அமுக்கி எடுத்திங்கன்னா கொஞ்சம் முறுமுறுன்னு இருக்கும். அதே நேரத்தில் சாஃப்டாகவும் வந்துடும். இங்கே பாருங்கள், திருப்புறப்போவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக எப்படி இருக்குன்னு. நீங்கள் இப்போ தான் செஞ்சேன் அப்படின்னு சொன்னாலும் நம்பிடுவாங்க, அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இங்கே பாருங்கள் டிஃப்ரெண்ட் காட்டுறேன். அண்ட் இந்த பரோட்டாவும் நான் அதே மாதிரி தான் சூடு பண்ண போகிறேன். அண்ட் இதில் வந்து என்ன பண்ண போகிறேன்னா மதியானம் சிக்கன் பண்ணியிருந்தேன். ஸோ ஃப்ரை கொஞ்சம் மிச்சமாகிடுச்சு. ஆனால் ஜில்லு இருந்தால் நல்லா இருக்குதுன்னு சொல்லி அப்படியே அந்த சூடு பண்ண ரொட்டிலே உள்ளே வச்சு அப்படியே கொஞ்சம் நேரம் வச்சு அதை எடுத்து நான் பிளேட்டில் வச்சு விட்டுடுறேன். கொஞ்சம் நேரம் ஆனால் அது அப்படியே மொத்தம் சிக்கன் வந்து நல்லா சூடு பண்ணிடும். அண்ட் நெக்ஸ்ட்டு குறிப்பாகலாம், பாவக்காய் செய்யும்போது கண்டிப்பாக கசப்பு இருக்கும். கசப்புத்தன்மை இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு பவுலில் தண்ணி எடுத்து அதில் ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்து விட்டுட்டேன். அண்ட் பாவக்காய் வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு எந்த மாதிரி சைஸ் வேணுமோ கட் பண்ணிவிட்டு அந்த தண்ணியில் போட்டு ஒரு மணி நேரம் விட்டுடுறேன். இல்லை அரை மணி நேரம் விட்டாலும் போதும். அதுக்கப்புறம் பாவக்காய் பொரியலெல்லாம் பண்ணதுக்கப்புறம் நல்லா ட்ரை ஆகிடும் இல்லையா? அந்த டைமில் என்ன பண்ணுங்கள், கடலை பருப்பு இல்லைனா துவரம் பருப்பு, அதாவது வீட்டில் சாம்பார் பண்ணியிருந்தீங்கன்னா அதுலேருந்து கொஞ்சம் துவரம் பருப்பு எடுத்துடுங்க. இல்லைனா கடலைப்பருப்பு நல்லா வேக வச்சு அதை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ட்ரை பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்டு பாருங்கள், குழந்தைங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். நான் செஞ்சு அவ்வளோ அருமையாக தான் இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த குறிப்பெல்லாம் பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.